எல்லோருக்கும் வணக்கம். முடக்கத்தான் கீரை சூப்பு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் முடக்கத்தான் கீரை. இது வந்து நீளமாக கொடி வளர்ந்துட்டே போகும். ரோடு ஓரங்களில், தோட்டங்களில், சைடில் இருக்கிற வரப்புங்களில் கிடைக்கும். கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை வந்து கை கால் முட்டி வலி, முடக்கவாதம், அதிகமாக மாரில் சளி கட்டி இருந்தாலும் அந்த சளியெல்லாம் வந்து கரைஞ்சி வெளியே கொண்டு வந்துடும். ஜலதோஷம் எல்லாத்துக்குமே வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப சிறப்பான மருத்துவம் உள்ளது. இந்த கீரையில் இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சூப்பு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருங்க. நான் ஒரு 3 பேருக்கு சூப்பு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு 400 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நான் அந்த கொடியிலேருந்து கீரைலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். 4 பேருக்கு சூப்புக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை. ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். நான் அதை வந்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ மிளகு சீரகம் வந்து 1-2 தட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த முடக்கத்தான் கீரை, மஞ்சள் தூள், நம்ம 1-2 இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சூப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் கொதிக்கும் போது அந்த மிளகு சீரகம், முடக்கத்தான் கீரை அது எல்லாம் அந்த சாறுலாம் இறங்கி சூப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், முடக்கத்தான் சூப்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இந்த முடக்கத்தான் கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் 3 பேருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், முடக்கத்தான் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈஸியாக சுலபமாக கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இது. ஒரு 30 வயசுக்கு மேலே நமக்கு வந்து கையில் கால் முட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப வலிக்கும். 40 வயசானால் நம்மளால் உட்கார முடியாது. கீழே உட்காந்தா எழுந்துக்குது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். மாத்திரைங்களாம் சாப்பிட்ருப்போம், ஆனால் சரியாகாது. ஆனால் இந்த முடக்கத்தான் கீரை நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த முடக்கவாதன்றதே வராது. முட்டி வலியெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.